தானும் கெட்டு கட்சியையும் கெடுக்கலாமா? எடப்பாடியின் முடிவால் பாஜக வளருகிறதா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு ஏன்? நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஏற்கனவே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தலில் வெற்றி பெற முறைகேடுகளில் ஈடுபடுவார்கள். எனவே அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நேரத்தை வீணாக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பாக அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என திமுக அறிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொடங்கி 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், 2020ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023ஆம் ஆண்டு ஈரோடு இடைத்தேர்தல், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என வரிசையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர் தோல்விகளை சந்தித்துள்ளது அதிமுக. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக மீண்டும் தோல்வியடைந்தால் அது எடப்பாடிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கும் என்பதால் அதிமுக இந்த போட்டியிலிருந்து விலகியுள்ளது. அதிமுக தேர்தலிலிருந்து விலகியதோடு கூட்டணி கட்சியான தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள பாமக கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளது. பாமக சார்பாக அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வன்னியர்கள் அதிகம் உள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிலிருந்து விலகியிருப்பது பாமகவிற்கு கணிசமான வாக்குகளை பெற உதவும். நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட மருத்துவர் அபிநயா விக்கிரவாண்டியில் களமிறங்கியுள்ளார். அதேபோல் தமிழக அரசின் செயல்களை எடப்பாடி பழனிசாமி கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நான் கேட்பேன், நான் எதிர்க்கட்சியாக கேட்கிறேன் என செய்தியாளர்கள் சந்திப்பில் திடீரென ஆவேசப்பட்டார் சசிகலா. அவர் கூறியதாவது: அதிமுகவில் நான் என்ட்ரி ஆகிவிட்டேன். நானே அதிமுகவை ஒருங்கிணைப்பேன். வரும் 2026இல் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதோடு திமுக அரசு மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சசிகலா முன்வைத்தார். மாணவர்களுக்கான சீருடைகள் தாமதமாக வழங்கப்படுகிறது. போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கொடநாடு வழக்கில் யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுங்க, அதை ஏன் நீங்க செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணிப்பதற்கு திமுகவே காரணம். கொடநாடு வழக்கில் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் ஊர் உலகத்திற்கு உண்மை தெரியவரும் என்று கூறியுள்ளார். அதிமுகவில் அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுக எடுத்துள்ள முடிவு திமுக மற்றும் பாஜக வளர உரம் போடவே செய்யும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வரலாற்று பிழையை தொடர்ந்து செய்வதாக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி, சசிகலா மீண்டும் ஒன்றிணைவார்களா? தொடர் தோல்விகளாலேயே எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலை புறக்கணித்தார் என சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவின் விலகல் பாமகவிற்கு வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக, நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக உள்ளிட்ட 3 கட்சிகளுக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது.